டிஎன் பிரைட் அஜித் குமார். காரணம் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க பத்மபூஷன் விருது வாங்கிட்டு இருப்பாரு. இந்த விருதுக்கு முழு தகுதியானவர் அஜித். விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அதனால வந்து விஜய்க்கு ஆப்போனண்டா அஜித்தை வந்து என்கரேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விருதை வந்து, அதாவது பத்மபூஷன் விருதை வந்து அதாவது மத்திய அரசு கொடுத்துருக்கு அஜித்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அது உண்மையில்லை. தற்பொழுது கூட இயக்குனர் சரண் கூட ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இப்போ பத்மபூஷன் விருது கொடுக்குற இந்த நேரத்தில் ஒன்று போட்டிருந்தாரு. சரண் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கப்புறம் சரணுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, உடம்பு சரியில்லாம படுத்திருந்த போது கூட அஜித் வந்து தன்னுடைய எப்படி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை எந்த காலத்திலுமே இழந்ததில்லை. அதுக்கப்புறம் வந்த படம் தான் அமர்கலம். இல்லை, அஜித் வந்து சினிமாவில் ஒரு உயரம் அடையணும், ஒரு உச்சம் அடையணும் அப்படின்னு நினைச்சார் இல்லையா, அந்த இலக்கோட தான் சினிமாக்குள்ள வந்தார். அந்த உச்சத்தையும் அந்த உயரத்தையும் அஜித் அடைந்து விட்டார். யாராவது நீங்க கோடிட்டு காட்ட முடியுமா? இப்படி ஒரு பேஷன் காண்டி நம்ம பண்ண முடியும்னு பண்றாருன்ற ஒரு நடிகரை காட்ட முடியுமா? ஒரு நடிகர் சொல்றாரு மேடை ஏறி, நான் வந்து ப்ரொஃபஷனுடைய உச்சமா இருக்கேன், அந்த உச்சத்துல நான் வரேன் அரசியலுக்கு அப்படிங்கிறாரு. அவர் ஏன் அரசியலுக்கு வராரு? அரசியல்ல வந்து முதலமைச்சர் நாற்காலியை அடையணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. பேஷனை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு கப்பு வாங்கணும். அந்த கப்போட விலை என்ன இருக்கும்? 100 ரூபா 200 ரூபா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த கப்பு வாங்கணும், அந்த கப்பு வாங்குறதுல ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அது எனக்கு வேணுங்கிறாரு. அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட இருந்திருப்பவர் சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். தலைநகரில் தலை ஸ்மார்ட்டாக இருக்காருன்னு ஒரு புறம், கடவுளே அஜித்தே அப்படின்னு கிரவுண்டில் ஒரு புறம், இந்த சைடு குட் பேட் அக்லி படம் வந்ததுலேருந்தே வசூல் அப்படின்னு அஜித் சார் தான் ஒட்டு மொத்தமாக ஒரு வாரமாக இணையதளத்தில் டாக்கில் இருக்காரு. தற்பொழுது டிஎன் பிரைட் அஜித் குமார். காரணம் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே பத்மபூஷன் விருது வாங்கிட்டு இருப்பார். ஸோ பல நெகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு பெட்ரோல் சார்ந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதான் செய்தி போயிட்டுருக்கு. தலைநகரில் தலை அப்படிங்கும்போது தலைநகர் குலுங்குகிறதா சார்? இந்த விருதுக்கு முழு தகுதியானவர் அஜித். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால் வந்து விஜய்க்கு ஆப்போனண்ட்டாக அஜித்தை வந்து என்கரேஜ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த விருதை வந்து, அதாவது பத்மபூஷன் விருதை வந்து அதாவது மத்திய அரசு கொடுத்துருக்கு அஜித்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையில்லை. அதெல்லாம் முழுக்க போய் வேணும்ட்டே கிளப்பி விடுற ரூமர்ஸ். அதாவது வந்து அஜித் மேலே கால் புணர்ச்சியால் சில பேர் சொல்கிறாங்க. அப்படி அஜித் இந்த விருதுக்கு முழு தகுதி உள்ளவர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92, 93 காலத்தில் அமராவதி படத்தில் அறிமுகமான அஜித் அதுக்கப்புறம் பல தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சிருக்கிறார். அதாவது வந்து முதல் படம் பெரிய வெற்றி படமாக இருந்தபோது கூட, முதல் படத்தில் பெருசாக அஜித் வந்து அறியப்பட்டு ரசிக்கப்பட்ட போது கூட அடுத்தடுத்து தொடர்ந்து அஜித்துக்கு படங்கள் இல்லை. ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அது விஜயோட சேர்ந்து அஜித் நடித்த ஒரே படம். அந்த படத்தில் கூட பாருங்கள், விஜய் தான் ஹீரோவை தவிர அஜித் வந்து ஹீரோ இல்லை. 15 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அஜித்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன சொல்லி ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா, 2 கதாநாயகர், அதில் நீங்கள் ஒருத்தர் அப்படி சொல்லி தான் ஒப்பந்தம் பண்ணாங்க. ஆனால் படத்தில் வந்து அதெல்லாம் இல்லாமல் நீக்கிட்டாங்க. இது எல்லா தோல்வியிலையும் எல்லா சிக்கல்லையும் தாண்டி கடந்து வராரு அஜித். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விபத்து, அவர் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைக் ஓட்டுவார், பைக் ரேஸ் போவார், கார் ரேஸ் போவார், எல்லாமே நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி அந்த காலத்துலேருந்தே அந்த விபத்தை சந்தித்து பல தடவை வந்து பல நேரங்களில் வந்து அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கிறார். முதுகு எலும்பு தண்டு அறுவை சிகிச்சைக்கு பல தடவை அஜித்துக்கு நடந்திருக்கு. இல்லை, அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா கூட அஜித் அவர்களை கூப்பிட்டு இந்த ரேசிங் இது மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணதா கூட ஒரு செய்தி உண்டு சார். தற்பொழுது கூட இயக்குனர் சரண் கூட ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இப்போ பத்மபூஷன் விருது கொடுக்குற இந்த நேரத்தில் ஒன்று போட்டிருந்தார். அந்த பார்த்தீங்களா சார் அந்த ட்வீட்டை? சரண் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் சரணுக்கு வரும். அது என்ன அப்படின்னா, அஜித்துக்கு இந்த பைக் ஓட்டுற பேஷன், இந்த கார் ஓட்டுற பேஷன்லாம் இப்போ பிரபலமானதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமராவதி படத்து போதே இருந்துச்சு. அமராவதி படத்தில் ஒரு பைக் அஜித் ஓட்டுவார். அந்த படத்தில் உள்ள பைக்கே அஜித் பைக் தான். இது நிறைய பேருக்கு தெரியாத தகவல். அந்த நேரத்தில் அந்த பைக் வந்து ஊட்டியில் ஷூட்டிங்கு, ஊட்டியில் அந்த பைக் தேவைப்பட்ட போது அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, ஒரு லாரியில் ஏற்றி அந்த பைக்கை கொண்டு வந்திருக்கான்னு. இப்போ அஜித் சொல்லியிருக்காரு, இல்லை சார், நானே பைக்கை ஓட்டிட்டு ஊட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தம்பி சொல்கிறீங்க, ஊட்டி வரைக்கும் பைக் ஓட்டிட்டு வரீங்களான்னா, இல்லை சார் நான் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி வரைக்கும் பைக்கில்
அஜித்தே தான் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஊட்டியில் படப்பிடிப்பு நடக்கிற நேரத்துலையும் அந்த பைக்கை வந்து அஜித்தே தான் பயன்படுத்தியிருக்காரு. திருப்பி படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த பேஷன்னால் பல விபத்துகள் நான் சொன்னேன்ல, அப்படி ஒரு விபத்து நடந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அஜித் வந்து அட்மிட்டாக இருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சரண் போய் அஜித்தை பார்க்குறாரு. டைரக்டர் சரண் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அஜித் வந்து பெட்டில் படுத்த மாதிரி சரண்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கலகலன்னு பேசிகிட்டு இருக்காரு. பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சரண்கிட்ட வந்து எப்போ சரியாகி வருவீங்க சார், அடுத்த படம் போகலாம் அப்படின்னும் போது அஜித் சொல்லியிருக்காரு, அங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சார் அப்படின்ட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னோடனே அங்கே ஒரு கண்ணாடி பாட்டில், அந்த கண்ணாடி பாட்டிலில் இவருக்கு நடந்த அறுவை சிகிச்சையில் ஒரு சின்ன பீஸ், அதாவது வந்து முதுகுத்தட்டிலேருந்து எடுத்த ஒரு எண்ணெய் எலும்பு, கரெக்டாக சொல்லப்போனால் அந்த எலும்பு வந்து அதில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போனா எவ்வளோ பெரிய மேஜரான அறுவை சிகிச்சை பாருங்கள். அந்த அறுவை சிகிச்சை அந்த பாட்டிலை காமிச்சு சரண் பார்த்துருக்காரு. என்ன சார் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் ஆக்ஷனுக்கு அதை ரெடி பண்ணுங்க, நான் நடிச்சு கொடுக்குறேன், சூப்பராக இருக்கணும், பயங்கரமான ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, சரணே ஆச்சரியப்பட்டாராம். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, அதாவது வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த போது கூட அஜித் வந்து தன்னுடைய எப்படி நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை எந்த காலத்துலையுமே இழந்ததில்லை. அதுக்கப்புறம் வந்த படம் தான் அமர்க்களம். அஜித்துக்காண்டியே சரண் இயக்கிய படம் தான் அமர்க்களம். ஓகேவா, அந்த மாதிரி பல தடைகளை வந்து அஜித் தாண்டி வந்திருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீனாலாம் வந்ததுக்கப்புறம் அஜித்துக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் ஒரு சரி வந்துச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருப்பதின்னு ஒரு படம்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படமெல்லாம் நடிக்கும்போது அஜித்துக்கு மார்க்கெட்டே கிடையாது. இனிமே அஜித் வர முடியாது, இனிமே அஜித் எந்திரிக்க மாட்டார், இப்படியான விமர்சனங்கள்லாம் வந்தபோது கூட எதையுமே கவலைப்படாமல் அதுக்கப்புறம் பில்லா கொடுக்குறாரு, மங்காத்தா கொடுக்குறாரு, இன்றைக்கி குட் பேட் அக்லி வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு. இந்த குட் பேட் அக்லின்னு பேசும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு மாஸ் கலெக்ஷன், பெரிய அட்ராக்டிவ் கலெக்ஷன். இது இல்லாமல் உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி ரூபா, அதாவது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, உலக நாடுகளில் 150 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. 350 கோடி ரூபா ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த வருஷத்தினுடைய மாஸ் ரெக்கார்ட். கிட்டத்தட்ட 400 கோடி நெருங்கிடுச்சு. 400 கோடி நெருங்கிடும் கூடிய சீக்கிரம். இந்த வருஷத்து, அதாவது இந்த 2025 மிகப்பெரிய ஓப்பனிங் இந்த படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த படத்தினுடைய வெற்றி இப்போ தமிழ் சினிமா உலகத்துக்கே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, அவரோட ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 350 கோடியை தாண்டி 400 கோடியை குட் பேட் அக்லி வசூல் செய்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் இது ஒரு கொண்டாட்டம், இன்னொரு புறம் துபாய் ரேசிங்கில் அச்சீவ்மெண்ட் பண்ணி அப்படி துள்ளி குதிச்சாரு, அது ஒரு புறம். அதாவது தனக்கு பிடித்த துறைன்னு இருக்கு இல்லையா, சினிமா ஒரு துறையாக இருந்தாலும் தனக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு, அதை போய் பண்றாரு. ஸோ அப்போ மனைவிக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்றாரு. ஏன்னா இந்த வயசுல, அதாவது வயசுங்கும் போது இந்த வயசுல ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்றாருல, அதுல சப்போர்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்க மனைவியை வந்து பண்றாங்க அப்படிங்கும்போது என் மனைவிக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு நிகழ்ச்சியாக பதிவிருந்தார். இப்போ இந்த 2 சைடு இருக்கும்போது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு. இப்போ இது 3 தான் அஜித் அவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு சந்தோஷத்தை ஆழ்த்தியிருக்கா. ஏன்னா திடீர்னு பார்த்தா கிரவுண்டில் வந்து நான் அன்னைக்கு மேட்ச்சுக்கு போயிருந்தேன், கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தா ஏகே தோன்றாரு, அப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ரெட் ட்ராகன்னு கத்துறாங்க, தலைன்னு கத்துறாங்க, ரெட்டை தலை, தலை மீட்ஸ் தலை அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ இது நீங்கள் முன்னாடியே கூட சொல்லியிருந்தீங்க சார், நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, இந்த வெற்றி இதெல்லாம் காரணம் வந்து அஜித் அவர்களை ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தும், பொது வெளியில் அஜித் வருவார், ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் கூட ஆச்சரியம் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது மாதிரியே திடீர்னு பார்த்தா கிரவுண்டில் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு பத்மபூஷன், இதுக்கப்புறம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா சார் நம்ம அவர்கிட்ட இருந்து? இல்லை, அஜித் வந்து சினிமாவில் ஒரு உயரம் அடையணும், ஒரு உச்சம் அடையணும் அப்படின்னு நினச்சார் இல்லையா, அந்த இலக்கோடு தான் சினிமாக்குள்ளே வந்தார். அந்த உச்சத்தையும் அந்த உயரத்தையும் அஜித் அடைந்து விட்டார். ஓகேவா, இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது அஜித்தோட செகண்ட் ஆஃப் லைஃப் எப்படி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அதாவது வந்து ப்ரொஃபஷன், பேஷன், ஃபேமிலி அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கிட்டாரு. 3ஆக பிரித்ததில் ப்ரொஃபஷனுக்கு என்ன பண்ணணும், எப்போ படம் பண்ணணும், எத்தனை படம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக முடிவு பண்ணுறாரு. இப்போ விடாமுயற்சி நடிக்கும் போது இன்னொரு படம் நமக்கு இமீடியட்டாக வேணுங்கிற முடிவுக்கு அஜித் வந்து தான் குட் பேட் அக்லி நடித்தார். குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கு வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து என்னென்ன அஜித்தை வந்து எப்படியெல்லாம் காமிச்சா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், எப்படியெல்லாம் காமிச்சா அவங்க ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற அதே பேட்டர்னில் அஜித் வந்து மாஸாக, கிளாஸாக, பஞ்ச் டைலாக் எல்லாம் கொடுத்து என்னென்ன முடியுமோ அவ்வளவும் வச்சு செஞ்சு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் ரசிகர்கள் வந்து கைதட்டி கொண்டாடி விசில் அடித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாரு. பெரிய கலெக்ஷனே அது தட்டிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கலெக்ஷன் கிங் அப்படின்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நேர் நிகராக வந்து அஜித் நானும் இருக்கேன்,
கலெக்ஷன் கிங் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நிரூபிச்சிட்டாரு. இது வந்து ப்ரொஃபஷன். இனி அடுத்தடுத்து படங்கள் வந்து தொடர்ந்து அஜித் பண்ணுவார். அதே நேரத்தில் கரெக்டான கேப்பில் தேவையான நேரத்தில் கரெக்டான படங்களை பண்ணுவார். குட் பேட் அக்லியோட வெற்றி அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா, அது வந்து அஜித்துக்கு வந்து பெரிய உற்சாகத்தை கொடுத்துருச்சு. அதாவது வந்து இந்த உற்சாகம் எங்கேருந்து அஜித்துக்கு வந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து இந்த துபாயில் ஒரு கார் ரேஸில் ஜெயிச்சுட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில் ஓடி வந்தபோது அந்த அங்கேருந்த ஆடியன்ஸ், அதாவது வெளி அதாவது தமிழ்நாட்டை தாண்டி வெளிநாட்டுகளில் அஜித்துக்கு பேர் கிடையாது, ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் மரணடி கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டேடியமே அதிர்ச்சு. கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதாவது இங்கே முக்கியமான புள்ளி, அது பாயிண்ட் என்னென்னா, ரசிகர்கள் மன்றம் வேண்டாம், அதாவது வந்து எதுவுமே வேண்டாம், என்னுடைய படத்தை பாருங்கள், நல்லா இருந்தால் ரசிங்க, நல்லா இல்லைனா விமர்சனம் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் விசில் அடித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், அதோடு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்ன அஜித், ரசிகர் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லைன்னு சொன்ன அஜித், நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாருன்னு சொன்னாங்க. எந்த நடிகருக்குமே ரசிகர் மன்றத்தை கலைச்சதுக்கப்புறம் ஒரு கூட்டம் இருக்கும் அப்படின்னா அது எந்த நடிகருக்குமே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்திய அளவில் எந்த நடிகருக்குமே கிடையாது. ஆனால் அதை கலைச்சதுக்கப்புறம், பல வருஷத்துக்கு முன்னாடி கலைச்சிட்டாரு, கலைச்சதுக்கப்புறமும் இன்றைக்கும் ரஜித்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது அந்த மாஸ், அந்த கரிஷ்மா அஜித்தை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு நடிகர். இப்போ அந்த உற்சாகம் அவர் பார்க்குறாரு, என்ன நான் இவ்வளோ நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருக்காங்க ஆடியன்ஸு அப்படின்ற ஒரு எண்ணம் மைண்டில் தோணும்ல, ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இப்போ இந்த ஸ்டேடியத்துக்கு வந்தது. ஸ்டேடியத்துக்கு வந்தபோது திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகே ரெட் ட்ராகன் கத்துறாங்க. என்னடா இது ஏகேன்னு ரெட் ட்ராகன் கட்டுறாங்க பார்த்தா ஸ்க்ரீனில் அஜித்தை காட்டுறாங்க. அஜித்தை பார்த்தோன்னே ஆரவாரம் ஆயிட்டாங்க. ஸ்டேடியத்துக்கு அஜித் வந்திருக்காருன்னொன்னே நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா டோனியை பார்க்கறத விட்டுட்டு அஜித்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலை மீட்ஸ் தலை ரெண்டு தலையும் அங்கே இருக்கும்போது ரெட்டத்தலை அப்படின்லாம் சொல்லி டேக் பண்ணி ஹேஷ்டேக் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஒரு ஸ்டேடியமே அதிர்ச்சி பார்த்தீங்களா, ஒரு உற்சாகம். அந்த உற்சாகம் வந்து அஜித்துக்கு இன்னும் ஊட்டச்சத்தாக மாறிடுச்சு. இப்போல்லாம் பாருங்களேன், அஜித் வந்து ஒரு ஜாலி மேனாக மாறிட்டார். அந்த ஸ்டேடியத்தில் உள்ள அஜித்தை வந்து லைட்டாக அப்படி க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருப்பார். வேற எந்த தமிழ் நடிகரையாவது அதே இடத்துல உட்கார வச்சு பக்கத்தில் வேற ஒரு நடிகர் கூட இருந்தார், அவரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், இருப்பாரான்னு பாருங்கள், தமிழ் முகம் தான் இருக்கும். ஆனால் அஜித்துக்கு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரியான ஒரு லுக்கு. இந்த குலுக்கத்தில் இந்த வெயில் காலத்தில் 6 மணிக்கு அப்புறம் கூட வேர்த்து கொட்டுது, ஆனால் கோட் சூட்டோடு வந்து உட்காந்துருக்கு. அவர் வேற ஒரு எப்படி சொல்கிறது, அவர் என்னமோ லைஃப்பில் வந்து ஒரு சில பாலிசிஸு, சில பிரின்சிபல்ஸு, சில ட்ரெஸ் கோட்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணுறார் சார். அதாவது வந்து அவருடைய அந்த டிசிப்ளினான லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைஃப் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பேஷனை பற்றி பேசணுன்னா, இப்போ வந்து ஒரு இடைவேளையை விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் பார்த்திங்கன்னா கார் ரேஸ்க்கு போயிட்டார். அவரோட பேஷன் ஓகேவா, இப்போ ஃபோட்டோகிராஃபியில் ஒரு பேஷன், அப்புறம் பைக் ரேஸில் ஒரு பேஷன், இது ஒரு பக்கம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கார். இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் பேஷன் நோக்கி போகும்போது அது ஆபத்தான ஃபேஷன் வேறு. அதாவது வந்து எத்தனையோ நியூஸ் நம்ம பார்க்குறோம், அஜித் இன்று விபத்தில் சிக்கினார், இன்று மறுபடியும் விபத்தில் சிக்கினார், இப்படிலாம் வருது. இருந்தாலும் தைரியமாக போகக்கூடிய ஒரு நடிகர் ஒரு மனிதர் அப்படின்னா அது அஜித் மட்டும்தான். அந்த தைரியம் வேறு யாருக்குமே கிடையாது. நான் சொன்னேன்ல, எப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்காரோ, இந்த விஷயத்தில் யாராவது நீங்கள் கோடிட்டு காட்ட முடியுமா? இப்படி ஒரு பேஷன்காண்டி நம்ம பண்ண முடியும்னு பண்ணுறாருன்ற ஒரு நடிகரை காட்ட முடியுமா? ஒரு நடிகர் சொல்கிறாரு மேடை ஏறி, நான் வந்து ப்ரொஃபஷனுடைய உச்சமாக இருக்கேன், அந்த உச்சத்தில் நான் வரேன் அரசியலுக்கு அப்படிங்கிறாரு. அவர் ஏன் அரசியலுக்கு வராரு? அரசியலில் வந்து முதலமைச்சர் நாற்காலியை அடையணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. பேஷனை பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு கப்பு வாங்கணும், அந்த கப்போட விலை என்ன இருக்கும், 100 ரூபா 200 ரூபா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த கப்பு வாங்கணும், அந்த கப்பு வாங்குறதுல ஒரு உற்சாகம் இருக்குல்ல, அது எனக்கு வேணுங்கிறார். இதே இடத்துல இன்னொரு விஷயம், இது ரெண்டையும் விட்டுட்டு பாருங்கள், ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்களோட 25வது கல்யாண நாளை கொண்டாடினாங்க இல்லையா. அப்போ ஷாலினி பற்றி அவர் ப்ரைஸ் பண்ணி போட்டிருக்காரு, கேக் வெட்டி கொண்டாடினாங்க. அதுவும் காணொலிகள்லாம் வெளியில் வந்துச்சு. இப்போ ஷாலினி பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மனைவி ஷாலினி 25 வருஷமாக என்னுடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை துன்பம் வேதனை எல்லாத்துலேயும் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு மனைவி கிடைச்சது பெரிய பாக்கியம், நான் என் மனைவிக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறார். எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கு சொல்கிறாங்க. எத்தனையோ நடிகர்கள், இன்னைக்கு உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் மனைவியோட சேர்ந்துருக்காங்களா அப்படின்னா இல்லை.
புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் இருக்கும்போது இவர் மனைவியும் ப்ரைஸ் பண்ணுறார், குழந்தை குட்டியும் அன்பாக லவ்லியாக என்ஜாய் பண்ணுறார். இதெல்லாம் மீறி ஏர்போர்ட்டில் போயிருக்கார். நேற்று கிளம்பியிருக்கார் டெல்லிக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் போகும்போது அங்கே அஜித் ஃபேமிலியோட போனதும் ட்ரெண்டிங். சுரேஷ் சந்திராவும் கூட போயிருக்காரு. சுரேஷ் சந்திராவை ஒரு மேனேஜராக மட்டும் பார்க்கல. ஆரம்ப காலத்தில் அஜித் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது ஆரம்ப காலத்தில் அஜித்தை பல கம்பெனிகளுக்கு கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினவர் சுரேஷ் சந்திரா தான். அந்த சுரேஷ் சந்திராவை அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நண்பராக பார்க்குறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நபர் அஜித் அப்படிங்கிறது தெரியுது. ஏர்போர்ட்டில் கிளம்பி போகிறார், ஓகேவா? டெல்லி போய் இறங்குறாரு. அங்கே கடவுளே அஜித்துங்கிறாங்க. அப்போனா நீங்கள் என்ன செய்வீங்க? டெல்லியில் தலைநகரில், அதாவது டெல்லியில் ஹேஷ்டேக் போடுறாங்க, அதாவது வந்து தலைநகரில் தலை. அவங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. என்னமோ தெரில, என்னமோ பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு, வேணாங்கிறாரு, சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, திருப்பி சொல்கிறாரு. இருந்தாலும் கொண்டாடுறாங்க. தலைநகரத்தில் தலை அதுன்னு போட்டு அப்புறம் பாருங்கள், அதாவது வந்து டிஎன் ப்ரைடு அஜித் குமார் அப்படின்னு போடுறாங்க, டிஎன் பத்ம பூஷன் அஜித் குமார்னு ஹேஷ்டேக் பண்ணி கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க அஜித்தை. சரி, என்னதான் இருந்தாலும் அவர் இத்தனை வருடம் கடந்து வந்த பாதைன்னு இருக்கு இல்லையா, பல கற்கள் இருந்தாலும் அந்த கற்களை எல்லாம் கடந்து அந்த மலை மீது உச்சியில் ஏறி நின்று புகழை அடைந்த மாதிரி சினிமா துறையிலையும் ஒரு புகழ் அடைஞ்சிருக்காரு. அவருக்கான இடத்த அவர் பிடிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் 1000 விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. ஏகே அஜித் குமார் அப்படின்னு இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் தான் சாதித்த அந்த பயணங்களில் பட்ட அவமானங்களில் அந்த கடந்து வந்த பாதையில் எல்லாத்தையும் நினைவு கூறும் பொழுது, அந்த விருதை வாங்கும் பொழுது, அந்த விருது அந்த மருந்து அமையும் பொழுது தன்னுடைய பெற்றோர் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த தந்தையை இழந்திருந்தார் அஜித். அந்த தந்தையை இழந்த அந்த விஷயம் கூட அவருக்கு வருத்தமாக இன்னும் இருக்கா? ஏன்னா அந்த அறிக்கையில் கூட அதை குறிப்பிட்டிருந்தாரே சார். அதாவது வந்து ஒரு மகன் பெரிய வெற்றி அடைகிறான், புரியுதா உங்களுக்கு? ஒரு தாய் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து பாருங்கள். அவங்க அம்மா இன்றைக்கி இருக்காங்க, அவங்க அப்பா சமீபத்தில் இறந்து போயிட்டார். அவரும் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்று பத்மபூஷன் விருது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உயரிய விருதை வந்து அஜித்குமார் வாங்கும்போது அவங்க அப்பா இல்லையேன்னு அவர் ஃபீல் பண்ணுறது ஒரு மகனாக நியாயம். நான் தான் சொன்னேன்ல, அவர் மனைவிக்கு இடம் கொடுக்குறாரு, மகனுக்கு இடம் கொடுக்குறாரு, ஃபேமிலிக்கு இடம் கொடுக்குறாரு, பேஷனுக்கு இடம் கொடுக்குறாரு, ப்ரொஃபஷனுக்கு இடம் கொடுக்குறாரு, நண்பனா சுரேஷ் சந்திராவை கொண்டாடுறாரு. இப்படி எல்லா ஆங்கிள் பார்க்கும்போது நம்மளுடைய அப்பா இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் நிச்சயமா அவருக்கு இருக்கும். அதை ஒரு அறிக்கையில் கூட சொல்லியிருக்காரு. நிச்சயமா சார். எனிவே சார், தமிழ்நாட்டுடைய அதான் டிஎன் ப்ரைடு அஜித் குமார், பத்மபூஷன் அஜித் குமார், ஏகே தலை, அவர் வந்து சொல்லலாம் என்னன்னா ஏகேன்னு கூப்பிடுங்க அஜித் குமார்னு சொல்லுங்க அப்படின்னு. பட் இன்னைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள், உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போதும் அவரை தலைன்னு தான் கொண்டாடுவோம் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லியும் சக்கப்போடு போட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு. இந்த நேரத்தில் பத்மபூஷன் விருது வேற. ஸோ டபுள் ட்ரீட் தான் சார். எனிவேஸ் நம்ம சார்பாக அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சார். எனிவேஸ் நன்றி சார். வணக்கம்.